பார்த்தோம்னா நம்ம ஜிஎஸ்டி வந்துட்டு வந்து சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சரர் தான் பே பண்ணணும் ஜிஎஸ்டி. ஆனால் நம்ம வந்துட்டு இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் போய் ஒரு எரேசர் ஒன்று வாங்குறோம்னா அந்த எரேசருக்கு நமக்கு ஜிஎஸ்டி இருக்குது. ஒரு சர்டைன் வந்து அமௌண்ட் வந்துட்டு மேலே பையர்ஸ்க்கும் ஹோல்சேலருக்கும் ரீட்டைலர் எல்லாருமே வந்துட்டு பே பண்ணி தான் அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம கைக்கு வருது. அப்போ வந்து நம்ம ஜிஎஸ்டி இன்டெரக்டாக பே பண்ணுறோம். அந்த ப்ராடக்ட் வந்து ருபீஸ் வந்து 5 ரூபீஸ்னா அதில் 3 ரூபி தான் வந்துட்டு அதில் ஆக்சுவல் ரேட்டு 2 ரூபி வந்து அதோட ஜிஎஸ்டி அமௌண்ட் தான் நம்ம இன்டெரக்டாக பே பண்ணுறோம். எக்ஸஸ் டியூட்டி வந்துட்டு நம்ம கண்ட்ரியில் வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டோட டியூட்டி வந்து அமௌண்ட் வந்து வேற பர்சன்டேஜ் வந்து வேற மாதிரி இருக்கும். ஃபாரின் கண்ட்ரீஸில் வேற மாதிரி இருக்கும். நம்ம கண்ட்ரிலேருந்து பக்கத்து கண்ட்ரிக்கு நம்ம வந்து கோகனட் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம்னா நம்ம கண்ட்ரியில் வந்து வெளியில் போகும்போது நம்ம ஒரு ஜிஎஸ்டி வந்து ஒரு டியூட்டி டேக்ஸ் வந்து நம்ம பே பண்ணுவோம். ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு அது இம்போர்ட் ஆகும்போது வேற நம்ம ஒரு டேக்ஸ் பே பண்ணுவோம். ரெண்டு கண்ட்ரீஸ்க்கு வந்து டேக்ஸ் வந்து டிஃபர் ஆகும். சேம் டேக்ஸ் இப்போ இந்த செமஸ்டர் நீங்கள் என்ன சப்ஜெக்ட் பண்ணுவீங்க? டேக்ஸ் இன்கம் டேக்ஸ். அவ்வளோதான். இன்கம் டேக்ஸ் ஒரு சப்ஜெக்ட் எனக்கு தெரியும். அப்படியே எதிர்க்கீங்கன்னு பாருங்க. இன்கம் டேக்ஸ் மட்டும் தான். இன்கம் டேக்ஸ், டைரக்ட் டேக்ஸ், கார்ப்பரேட் டேக்ஸ், இன்கம் டேக்ஸ் தான் கொடுக்க வேண்டிய பின்னாடி எதை கொடுத்துருந்தேன்? லான் ஏதோ சொன்னீங்க சர்டன் பர்சன்டேஜ் சொன்னீங்க. எரேசர் சொல்லி 3 ரூபீஸ் 2 ரூபீஸ் சொன்னீங்க. அந்த 2 ரூபீஸ் வந்து நான் பிராக்டிஸ் தான் இருக்கு. சரியா? இந்த லா எப்போ கொடுத்ததுன்னா 2017 நம்ம ஜிஎஸ்டி இன்க்ளூட் பண்ணிருக்காங்கப்பா. இல்லைன்னா நீங்க சொல்ற மாதிரி இன்டைரக்ட் டாக்ஸ் மட்டும் இருக்கு. சரியா? இதுல இது எல்லாமே கவர் ஆகுது. ஃபுல்லா சொல்லுங்க சப்ஜெக்ட். என்ன சப்ஜெக்ட்? என்ன இந்த செமஸ்டர் என்ன சப்ஜெக்ட் படிக்கிறீங்க? மறுபடியும் தப்பா சொல்லுங்க. லா அண்ட் practice subject name தெரியலப்பா. income tax law and practice. ஓகேவா? direct tax and indirect tax ரெண்டுமே வரும். இப்படி ஆன்சர் பண்றீங்கன்னு பாருங்க. அப்புறம் இது எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோ? எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க? மாலை போட்டாதான் இந்த திட்டே அதிகமாக வரும். நேற்று அம்மானி போயிருக்கான். யோசிக்காம ஆன்சர் பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்போ இவ்வளோ எல்லாத்தையும் இதோ எக்ஸாம்பிளோட எழுதிருக்கீங்க. இன்கம் இங்கே போட்டுருக்கீங்க. சப்ஜெக்ட் இன்கம் டேக்ஸ். அது எப்படி இப்போ ரெண்டுமே வரும்னு சொல்றீங்க? உங்களுக்கு வேரியேஷன்ஸ் மட்டும் தான் சப்ஜெக்ட் இருக்கு. நீங்க படிக்கிறது எல்லாமே டைரக்ட் டேக்ஸ் தான். ஓகேவா? போங்க. நெக்ஸ்ட் ஒன் வேற யாரு? ஃபர்ஸ்ட் யூனிட்ல என்ன பார்க்க போறோம்னா மீனிங் ஆஃப் டாக்ஸ் பார்க்கலாம். டாக்ஸோட மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து கம்பல்சரியாக ஒரு பே பண்ணுற ஒரு இது. அது யார் யாரெல்லாம் பே பண்ணுவாங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ் பே பண்ணுவாங்க, அப்புறம் கார்பரேட் பே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வேற எங்கே வந்து டாக்ஸ் அவங்க இருப்பாங்கன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் எக்ஸைஸ் டியூட்டின்னு இருப்பாங்க. இதில் நீங்கள் இவங்களுக்கு என்ன இதில் பெனிஃபிட் இருக்குன்னா வெல்ஃபேர் என்ன பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கும். அடுத்து டெவலப்மெண்ட், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், பிரிட்ஜ் கட்டுறது, இதெல்லாம் வந்து இந்த டாக்ஸ் மூலமா நம்ம பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ் வந்து ரெண்டு டைப் இருக்கு. டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட். டைரக்ட் பார்த்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ் வந்துடும் அண்ட் கார்பரேட் டாக்ஸ் வந்துடும். இன்கம் டாக்ஸோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்து அவங்க சேலரி வாங்குறாங்கன்னா அவங்க வந்து மந்த்லியோ இல்லை சேலரி இல்லாமல் வேற ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க. எல்லாத்துக்கும் சேர்ந்து தான் கேட்குறேன். இப்போ எல்லாத்துக்கும் ஒரு ஐடியா வந்துச்சு இல்லையா? சேலரின்னு எது நான் சொல்லணும் அதவே பிடிச்சிட்டீங்க. சேலரி இல்லாமல் வேற ஏதாவது இண்டிவிஜுவலாக ஒரு பர்சனுக்கு ஏர்னிங்ஸ் வர்ற மாதிரி சார் இதுக்கு இது கரெக்டாக யூஸ் பண்ணி இன்கம் அப்படிங்கும்போது சரி ஓகே சேலரி எடுத்துக்கிங்க. அந்த சேலரியை மந்த்லி ஒன்ஸ் இல்லாமல் இது 12 months கம்ப்ளீட் பண்ணாதான் அது ஒரு ஸ்லாப் வருது. ஏன்னா ஸ்லாப் நம்ம கொண்டு வந்தது இல்லைம்மா, ஸ்லாப் நம்ம கொண்டு வரல. மந்த்லி பார்த்தீங்கன்னா இயர்லி பார்த்தீங்கன்னா 5 lakhsக்கு பிலோவாக இருக்கிறவங்களுக்கு டேக்ஸே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 6 lakhs மேலே போகிறவங்களுக்கும் 5 lakhs கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் ஒரே மாதிரி நம்ம காமிக்க முடியாது. ஸோ அதனால ஒரு டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்க. அவங்களால பே பண்ண முடியுங்கிறதுனால அந்த ஸ்லாப் கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? அதே மாதிரி எக்ஸாம்பிள் நான் யோசிச்சுருக்கணும். நான் சொல்லும் போதே சேலரி விட்டு அங்கே வெளியே போயிருக்கணும். சேலரி இல்லாமல் இன்கம் வேற என்ன வருது? ஒரு இண்டிவிஜுவல் பர்சனா இருக்கும், குரூப் ஆஃப் பர்சன் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு ஃபேம் எடுத்துக்கோங்க. எப்படி வருது அப்படிங்கிறத யோசிச்சுட்டு சேலரி இல்லாமல் இதுக்கு எக்ஸாம்பிள் சார் இதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லலாம். நானே எக்ஸாம்பிள் ஒரு சேலரின்னு சொன்ன அதுவே பிடிச்சிட்டீங்க. ரோட் டேக்ஸ் டைரக்டா கவர்மெண்ட் பே பண்றாங்க. ரோட் டேக்ஸ் யார் பே பண்றாங்க? ரோட் டேக்ஸ் வந்து இதுக்கு யார் பே பண்றாங்க? நான் இப்போ என்ன கொஸ்டின் கேட்டேன்னு தெளிவாக புரிஞ்சுட்டீங்களா?
இப்போ